வெல்கம் டு பிஸி படிஸ் லேர்னிங் ஸ்பாட். இந்த வீடியோவில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் நம்பர் சிஸ்டம். ஸோ எதுக்காக இந்த நம்பர் சிஸ்டம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நம்பர் சிஸ்டம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய விதமான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோன், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்சஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்மார்ட் வாட்சுன்னு எடுத்துட்டோம், மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறோம். ஒரு வாக் போகிறோம், ஒரு ரன்னிங் போகிறோம், இல்லை நம்ம தண்ணி குடிக்கிற அளவு, இது எல்லாமே வந்துட்டு நம்மளால் ஒரு சின்ன டிவைஸ் வச்சு அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ லேப்டாப், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லா அப்ளிகேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தோம்னா, நமக்கு ஒவ்வொரு டிவைஸில் இருக்கிற ஒரு ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸரில் பேசிக்காக இந்த நம்பர் சிஸ்டம் வச்சு தான் நமக்கு அந்த ப்ராசஸர் வந்துட்டு ரன் ஆகும், ஒரு அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த நம்பர் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சிங்கிள் வாட்சில் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. ஸோ வாக்கிங் அப்படிங்கிறது அது ஒரு கவுண்ட் எடுத்துக்கும். ரன்னிங் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கவுண்ட் இருக்குது. ஸோ அந்த கவுண்ட்டை பேஸ் பண்ணி தான் அது வாக்கிங்கா, ரன்னிங்கா, ஸ்கிப்பிங்கா, இந்த மாதிரி அது வந்துட்டு நமக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஒரு ப்ராசஸரில் மல்டிபிள் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன, லாஜிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்துட்டு ஒன்று ஹை அல்லது லோ, அதுவும் ஒரு லாஜிக்குன்னு சொல்லுவோம். அல்லது 0 அல்லது 1 அப்படிங்கிறதையும் ஒரு லாஜிக் சொல்லுவோம். அதுதான் அந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி சொல்லணும்னா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான், அதை தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம ஒரு டிராஃபிக் சிக்னலில் நிற்கிறோம் அப்படின்னா, அது என்ன பண்ணும், 60 செகண்ட்ஸோ அல்லது 120 செகண்ட்ஸ்லேருந்து லெஸ் ஆகும். 60லேருந்து அப் டு 0 வரைய டவுன் வேல்யூஸில், அதாவது டிக்ரீசிங் ஆர்டரில் வந்துட்டு கவுண்ட் பண்ணும். அதே இது நம்ம ஒரு ஃபார்மசிலேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ இல்லை ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாலோ, அங்கெல்லாம் என்ன ஆகும், கவுண்டர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே நெக்ஸ்ட்டு 1, 2, 3 அப்படின்னு இன்க்ரீஸிங் ஆர்டரில் வரும். ஸோ இந்த கவுண்டிங் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு லேபிள் பர்பஸ். இப்போது நம்ம நிறைய ஷாப்ஸில் பார்க்க முடியுது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து மாதிரி போர்டு மட்டும் வைக்கிறதில்ல. ஸோ அதோட இந்த எல்சிடி டிஸ்பிளே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஸ்பிளேயில் எல்லாத்தையுமே டே டு டே டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்டேட் பண்ணுவாங்க. 50% ஆஃப் இருக்குது, இந்த ப்ராடக்ட்க்கு ஆஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான லேபிளிங் பர்பஸ்ஸு ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டு. இப்போ பஸ்ஸில் நம்ம நிறைய கவர்மெண்ட் பஸ்லலாம் பார்க்க முடியும், எந்த சோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த டெஸ்டினிக்கு அது ரீச் ஆகுது, இன்பிட்வீனில் எந்த வேஸ்லாம் க்ராஸ் ஆகி போகும். ஸோ இது எல்லாமே இப்போ வந்துட்டு இந்த எல்சிடியில் வந்துட்டு இந்த நம்பர் சிஸ்டம் மூலமாக தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாமே தான் இதோட அப்ளிகேஷன். ஸோ இதில் பேசிக்காக நமக்கு வந்துட்டு 4 டைப்ஸ் இருக்குது. அதில் நம்பர் 1 தான் பைனரி. ஸோ பை அப்படின்னாலே அதோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பைனரியோட பேஸ் வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்டல். ஸோ அந்த ஆக்ட் அப்படிங்கிறதே 8 தான் மென்ஷன் பண்ணும். ஸோ ஆக்டல் அப்படிங்கிறதோட பேஸ் வேல்யூ 8. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெசிமலோட பேஸ் வேல்யூ 10. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸா டெசிமல். ஹெக்ஸாவோட வேல்யூ வந்து 6, டெசிமலோட வேல்யூ வந்து 10. ஸோ டோட்டலாக 16. ஸோ தி பேசிக் காமன் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து பைனரி, ஆக்டல், டெசிமல் அண்ட் ஹெக்ஸா டெசிமல். ஸோ இதில் இந்த பைனரி, ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.